வணக்கம். என் பேர் ரத்னவேல். நான் வந்து இங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ வந்து வெரி ஹாப்பி டு ஷேர் அபவுட் சூஸ் அண்ட் ரீட். எனக்கும் சூஸ் அண்ட் ரீடுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. சூஸ் அண்ட் ரீட் 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க. 40 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் அக்கா வந்து இங்கே வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ். 1986 ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அக்கா வந்து இங்கே ஆப்போசிட்டில் சென்ட் ஃப்ரான்சிஸில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் சூஸ் அண்ட் ரீட். அவங்க வந்து வாரம் வீட்டுக்கு புக் எடுத்துகிட்டு வருவாங்க. அக்கா படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அக்கா படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து படிக்கணுங்கிறத ஆசைப்பட்டு அப்படியே நான் வந்து அக்காவோட மெம்பர்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் சூஸ் அண்ட் ரீடில். சூஸ் அண்ட் ரீடில் எனக்கு ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸ்லாம் இருக்குது. ஒரு நாள் வந்து இங்கே காலையில் 9 மணிக்கு சூஸ் அண்ட் ரீட் லைப்ரரி திறந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்து ஈவினிங் வரைக்கும் புக்கு படித்த டேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ குட் ஓல்டு டேஸ். எங்கள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு படிக்கிறது ஜாஸ்தி. அதே மாதிரி காசு கொடுத்து புக்கு படிக்கிறோங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு புக்கு வாங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 பேராவது ஒரு புக்கை வந்து ஷேர் பண்ணி படிக்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்கிற லேட் 80s early 90s இருந்துச்சு. அப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இதே இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் வந்து சீக்ரெட் 7 ஃபுல்லாக படிச்சிருக்கணும். 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபேமஸ் 5 ஃபுல்லாக படிச்சிருக்கணும். 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான்சி ட்ரூ கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்கன்னா ஹார்டி பாய்ஸ் சீரீஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த புக்ஸ் எல்லாமே கிடைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அப்போ கோயம்புத்தூரில் ஒரு 2-3 லெண்டிங் லைப்ரரிஸ் இருந்துச்சு. இப்போ சூஸ் அண்ட் ரீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்களுக்கெல்லாம் சூஸ் அண்ட் ரீட் லைப்ரரி வந்து ஒரு கோல்டன் பார்ட் ஆஃப் அவர் ஸ்கூல் டேஸ். இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன காமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிங்கிள் இருக்கும், அமர் சித்திர கடை இருக்கும். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க அதுலேருந்து அப்படியே ரீடிங் ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே டின்னுக்கு ஆரம்பிண்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த குழந்தைகள் இல்லுஸ்ட்ரேட்டட் நாவல்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் லைன் ஆஃப் ரீடிங்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான பிளேஸ். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு இந்த லைப்ரரி எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிண்டிலில் புக்ஸ் கிடைக்கும், ஆன்லைனில் புக்ஸ் கிடைக்கும். பட் ஃபிசிக்கலாக வந்து இவ்வளோ புக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அது ஒரு வைப்பு. அல்ல உங்களுக்கு பிடிச்ச பல புக்ஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கை செலக்ட் பண்ணுறதும் ஒரு வைப்பு. அந்த பிடிச்ச புக்கை உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறதுங்கிறது ஒரு வைப்பு. அந்த வைப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. பட் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் வைப். அண்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் யூ இந்த வைப் வந்து செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நெவர் மிஸ் திஸ் ஆப்ஷன். நீங்கள் ஆன்லைனில் புக் படிக்கலாம். உங்களுக்கு புக் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பிடிஎஃபாக படிக்கலாம். பட் ஒரு ஃபிசிக்கலாக வந்து இவ்வளோ புக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு புக்கை சூஸ் பண்ணி ரீட் பண்ணுறது, சூஸ் அண்ட் ரீடுன்னு பேரே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பேர். இவ்வளோ புக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு புக்கை உங்களுக்கு பிடிச்ச புக்கை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நிஜமாலுமே நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பொன்னியின் செல்வன் வந்து நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டிருக்கலாம். பொன்னியின் செல்வன் வந்து நீங்கள் படமாக பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து ஒரு ட்ரெயினில் போகும்போது ஒரு ட்ரெயினில் ஒரு 10 பேர் சேர்ந்து கதை சொன்னாங்க. அப்படிதான் எனக்கு அந்த கதை பழக்கம். பட் இதை புக்காக படித்தவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ புக் படிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து தயவுசெய்து வளர்த்திக்கங்க. அண்ட் சூஸ் அண்ட் ரீட் இஸ் அ லவ்லி பிளேஸ் டு ஸ்டார்ட் your journey of reading books. And I would request all of you to come here. 40 years ஆச்சு. We are 40 years முன்னாடி 4 ரீடிங் லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரியில் இப்போ நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம். நம்ம 50 years செலிப்ரேட் பண்ணும்போது there should be more scope for lending libraries in கோயம்புத்தூர். அண்ட் ஐ திங்க் கோயம்புத்தூர் ஒரு சிட்டியாக ரீடிங் ஹேபிட்டை வந்து இன்னும் நல்லா எம்ப்ரேஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சூஸ் அண்ட் ரீடில் நான் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருப்பேன் அப்படிங்கிறது தெரியல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குட் ரீட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன புக்கு படிச்சிங்க அப்படிங்கிறத ஆன்லைனில் போட்டு அதே வருஷம் உங்களுக்கு எவ்வளோ புக்கு படிச்சிங்கன்னு கணக்கு சொல்லிடும். அந்த காலத்தில் வந்து கணக்கு இல்லை. பட் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் வீக்லி 1 or 2 புக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம படித்தோம். அப்படி கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு 500-600 புக்ஸ் ஈஸியாக வந்து அந்த இயரில் படிச்சிருப்பேன். பட் இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற டைம் ஹேபிட்லாம் கம்மியாகுது. ஆனாலும் இப்பயும் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 12 புக்கு படிக்கணும். மாதத்துக்கு ஒரு புக்கு படிக்காமல் நான் ஒரு மாதத்தை விடுறதில்லை. அந்த ஹேபிட்டை வந்து நாங்கள் இப்பயும் ரிஜிடாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சூஸ் அண்ட் ரீடில் ஐ திங்க் இங்கே இருக்கிற எந்த ஒரு தின் புக்லையும் என் கைப்படாமல் இருந்ததில்லை. எந்த ஒரு திங்கிள் புக்கும் என் கைப்படாமல் இருந்ததில்லை. எனிட் பிளைட்டன் எந்த ஒரு புக்கும் என் கைப்படாமல் இங்கே இருக்காது. அந்தளவுக்கு எல்லா புக்ஸும் இங்கே படித்த ஞாபகங்கள் இருக்குது. என்னோட ஃபேவரட் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்கே நாராயண்.
அவருடைய சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற புக் வந்து எங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் நான் டீட்டெயில் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆட்டர்ஸோட புக்ஸ் தான் இருக்கும். டாம் சாயர் ஸ்கூல் டேஸ் இருக்கும், ஆலிவர் ட்விஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தான் வந்து நான் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு இந்தியன் செட்டிங்கோட ஒரு சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு கிடைச்சிது. அந்த புக்கு படித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிற ஆர்கே நாராயணன் புக்ஸும் அட்டஸ்ட் வச்சு நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆர்கே நாராயணன் ஸ்டில் ரிமைன்ஸ் மை ஃபேவரட் ஆட்டர்ஸ். இப்போ இருக்கிற ஆட்டர்ஸில் வந்து நிறைய பேர் நல்லா எழுதுறாங்க. கெவின் மிசால்னு சொல்லி ஒரு 25 வயசு பையன் ரொம்ப அற்புதமாக வந்து எபிக்ஸை வந்து ரீடெல் பண்ணுறாரு. ஸோ அவரு ஒரு ஃபேவரட் ஆத்தர். அனுஜா சௌஹான் ஒருத்தங்க இருக்காங்க, நல்லா எழுதுவாங்க. அண்ட் இந்த ஏ சீரீஸ் ஆஃப் மித்தாலஜி, ஆனந்த் நீலகண்டன், அமீஷ் திரிபாடி, அஸ்வின் சங்கி, இவங்களோட புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சுஜாதா எட்டர்னல் ஃபேவரட். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழும் சரி, சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, எங்களுக்கு டெவலப் ஆனதில் வந்து சுஜாதா அவரோட வந்து ஒரு மிகப்பெரிய ரீசன். இந்திரா சவுந்தரராஜன் சாரோடைய நாவல்ஸ், அதில் இருக்கிற மிஸ்ட்ரி, அதுக்கு இருக்கக்கூடிய மித்தாலஜிக்கல் கனெக்ஷன்ஸ், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர்காரராக இருந்துட்டு நான் ராஜேஷ்குமார் சாரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவருடைய த்ரில்லர் நாவல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வண்டர்ஃபுல். ஸோ இவங்க எல்லா புக்ஸுமே அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் ஹாஸ் அ ஃபேவரட் ஆத்தர். எனக்கு இவங்கெல்லாம் வந்து ஃபேவரட் ஆத்தர்ஸ் லிஸ்ட்டில் வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரீடராக இருக்கலாம், இல்லை ஒரு புது ரீடராக இருக்கலாம். உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026ங்கிற இயர் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இயரில் நீங்கள் ஒரு புக் டார்கெட் வச்சுக்கோங்க, இவ்வளோ புக்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் புக்ஸாக ப்ளீஸ் கிவ் இட் அ சான்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு புக்கு படிக்கும்போது அந்த ரைட்டரோட தாட்ஸும் உங்கள் தாட்ஸும் ஒரு டைமில் வந்து ஒரே வேவ் லென்த்தில் வரும். அந்த வேவ் லென்த்தில் நீங்கள் அந்த புக்கை கிராஸ்ப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே கிடைக்காதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் சினிமாவும் பார்க்கலாம், புக்காகவும் படிக்கலாம், பாட்காஸ்டாகவும் கேட்கலாம். பட் அந்த புக்கில் படிக்கிறதுங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்பம் வேறு எதுலேயுமே மற்ற ரெண்டுலேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு பர்சனலாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன பேஸில் போகிறீங்க, ஆத்தர் என்ன பேஸில் போகிறாங்கன்னு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண முடியும். ஒரு ஃபிலிமாக பார்க்கும்போதோ ஒரு பாட்காஸ்ட்டாக பார்க்கும்போதோ நீங்கள் ஏற்கனவே அந்த புக்கை பற்றி வேறு யாரோ சொல்கிறத தான் கேட்க போகிறீங்க. நீங்கள் அந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த ஒரு வருஷம் 2026ல் நீங்கள் ஒரு ஓல்டு ரீடராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நியூ ரீடராக இருந்தாலும் சரி, இவ்வளோ புக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அண்ட் சூஸ் அண்ட் ரீட் இஸ் அ லவ்லி பேஸ் ஃபார் யூ டு மேக் தட் டார்கெட் அ ரியாலிட்டி. தேங்க்யூ.